ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை மாசி மகம். வழிபட வேண்டிய சரியான நேரம், செய்ய வேண்டிய பூஜைன்னு சொல்லி பல பயனுள்ள தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மாசி மகத்தன்னைக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்யணும், அதோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மாசி மாதம் அப்படிங்கிறதே சிவ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். இந்த மாசி மாதத்துல நீங்க எல்லா தெய்வங்களையும் வணங்கலாம். ஆனா கூடுதலா சிவ வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்யும் போது நம்மளோட எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும். மாசி மகம் அப்படின்னாலே புனித நீராடுதல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நம்ம வீடு பகுதியோட நீர்நிலைகள், ஆறு, ஏரி, குளம், கடல், இது மாதிரி நீர்நிலைகளுக்கு போயிட்டு நம்ம நீராடும் போது நம்மளோட சகலவிதமான பாவங்கள் விலகும். அதை விட முக்கியமானது, இந்த ஒரு மாசி மக தினத்துல மனிதர்களா இருக்கக்கூடிய நாம மட்டும் இல்ல, தெய்வங்களும் புனித நீராடி அவங்க செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களையும் விலக்கிப்பாங்க அப்படிங்கிறது காலம் காலமா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட மாசி மகம்னா என்ன, அது இந்த வருஷம் என்ன தேதியில வருது அப்படிங்கிறத நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு வருஷமும் மாசி மாதத்துல வரக்கூடிய மகம் நட்சத்திரம் இருக்குல்ல, அதைத்தான் மாசி மகமா கணக்குல எடுத்துக்கணும். மாசி மகம் எல்லா தெய்வங்களையும் வழிபடுவதற்கான அற்புதமான மாதமா இருந்தாலும் இந்த நாள்ல சிவ வழிபாடு செய்யறது ரொம்ப முக்கியம். தமிழகத்துல மட்டும் இல்லாம கேரளாலையும் இன்னும் சில மாநிலங்கள்லையும் மாசி மகம் வெகு சிறப்பாக நடக்கும். பாவங்களை போக்கி துன்பங்கள்ல இருந்து நம்மளை விடுவித்துக்கக்கூடிய அற்புதமான நாள் தான், ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த ஒரு மாசி மகம். மாசி மாதத்துல வரக்கூடிய முக்கியமான பண்டிகையில இந்த மாசி மகம் ஒன்று. மாசி மாதத்துல வரக்கூடிய மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய நேரத்தை தான் நம்ம மாசி மகமா கணக்குல எடுத்துக்கணும். கோவில்கள்ல மட்டும் இல்ல, நீர்நிலைகள்லையும் பக்தர்கள் விழா எடுத்து கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு தினம் இந்த ஒரு மாசி மகம். நீர்நிலைகளை பொறுத்த வரைக்கும் அதுல தெய்வீகத்தன்மை அதிகமா இருக்கிறதால தான் தெய்வங்களே அவங்களோட ஆற்றலை புதுப்பிக்கிறதுக்காகவும் இந்த நாளை பயன்படுத்திக்கிறாங்களாம். குறிப்பா எக்கச்சக்கமான ஆறு, ஏரி, குளம், அதுலயும் முக்கியமானது கடல். எந்த ஊர்லாம் கடல் இருக்கோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பான முறையில மாசி மகத்துக்கு கடற்கரைக்கு போயிட்டு அங்க புனித நீராடி அவங்களோட பாவங்களை போக்கிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றலை புதுப்பிக்கிறது மூலயமா ஒரு புதிய வாழ்வு பிறக்கும் அப்படிங்கறத நம்பிக்கை. முன்னாடியே சொல்லியிருந்தோம், மாசி மாதத்துல வரக்கூடிய மகமும் பௌர்ணமி திதியும் சேரணும்ட்டுன்னு. மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில 8:17 தான் உங்களுக்கு மகம் நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அது மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலையில 8:07 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் திங்கட்கிழமை மக நட்சத்திரம் காலைல 8 மணிக்கெல்லாம் பிறந்துரும். அப்ப பௌர்ணமி எப்படி பிறக்குது? கேலண்டர்ல பாத்தீங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் பௌர்ணமி போட்டிருக்கும். ஆனா அந்த பௌர்ணமி மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6:28 ஆரம்பிச்சிடுது. அப்ப திங்கட்கிழமை உங்களுக்கு மாசி மகமும் இருக்கு, அதாவது மக நட்சத்திரமும் இருக்கு, பௌர்ணமி மாலை ஒரு 6:30 ஆரம்பிச்சிடுது. அதனாலதான் அன்றைய தினம் நம்ம மாசி மகமா கணக்குல எடுத்துக்கிட்டு நீர்நிலைகளுக்கு போய் நீராடுறது, நம்ம பாவங்களை போக்கிக்கிறது, சிவாலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான் வழிபாடு செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பயன்படுத்திக்கணும். மகம் நட்சத்திரம் மட்டும்தான் பிறந்திருக்கு, பௌர்ணமி மறுநாள் தான் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க அதை தவற விட்டுறாதீங்க. திங்கட்கிழமையே நீங்க தாராளமா மாசி மகத்தை கணக்குல எடுத்துக்கிட்டு நீர்நிலையில போய் நீராடி உங்க பாவத்தை போக்கிக்கலாம். இன்னொன்னு, மாசி மகம் அப்படின்னாலே தெப்ப உற்சவம் நடக்கும். எல்லா கோவில்கள்லயும் இருக்கக்கூடிய அந்த குளப்பகுதியில தெப்ப உற்சவம் ரொம்ப வெகு விமர்சையா நடக்கும். அந்த தெப்ப உற்சவத்தை பார்த்தாலே கோடி புண்ணியம். இன்னொரு பக்கம் அம்பாள் தாட்சாயினி அவதாரம் எடுத்ததும் இந்த மாசி மகம் அப்படிங்கறதால இந்த மாசி மகத்துக்கு எக்கச்சக்கமான சிறப்புகள் இருக்குது. சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தை சொல்லி கொடுத்ததும் இந்த மாசி மகம் தினம்தான். இப்படி சிவபெருமான், அம்பாள், முருகன்னு சொல்லி எல்லா தெய்வங்களுக்கும் உரியதாக இருக்கக்கூடிய இந்த மாசி மகத்தை நீங்க தவற விட்டுறாதீங்க. இந்த மாசி மகத்தை நீங்க இன்னொரு விஷயத்துக்காகவும் பயன்படுத்திக்கலாம். உங்க முன்னோர்களுக்கு, பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது. இந்த மாசி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இந்த மாதிரி நாட்கள்ல பித்ரு சாபம், பித்ரு தோஷம் பெறதுக்காக எப்படி நீர்நிலைகளுக்கு போயிட்டு கடற்கரைக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு அந்த பூஜைகள் செய்து பித்ரு சாபம், பித்ரு தோஷத்தை நீக்குவாங்களோ, அதே மாதிரி மாசி மகம் தினத்தன்னைக்கும் எக்கச்சக்கமானவங்க கடற்கரையில காத்திருப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட போனாலே உங்களுக்கான பித்ரு சாபம், பித்ரு தோஷம் நீக்கிறதுக்கான அந்த வழிபாடை, திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான வழிமுறையை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. கும்பகோணத்துல இருக்கக்கூடிய மகா குளத்துல எக்கச்சக்கமான புனித நதிகள், கங்கை உட்பட எல்லா புனித நதிகளும் அந்த தெப்ப குளத்துக்கு அந்த மகா குளத்துக்கு நீராடி அவங்க பாவங்களை போக்கிக்கிறாங்களாம். முடிஞ்சா கும்பகோணத்து பக்கத்துல இருக்கக்கூடியவங்க அந்த மாசி மகா குளத்துக்கு போயிட்டு அங்க நீராடுறது இன்னும் விசேஷம். மாசி
மாசிமக தினத்தை குலதெய்வ வழிபாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். சிவபெருமான் வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் நீங்க சேர்த்து பண்ணும்போது நிச்சயம் பலன் கிடைக்கும். கோவிலுக்கு போறது, தெப்ப உற்சவத்தை பார்க்கறது, நீர்நிலைகள் நீராடுறது, இது பண்றது மட்டும் இல்லாம உங்க வீட்ல இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் முருகனுக்கும் உங்களால என்ன நேர்த்திகள் செய்து வைத்து படைக்க முடியுமோ அதை உங்க கையால செய்து வைத்து படைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதை நீங்க மறந்துடக்கூடாது. மாசி மகம் மார்ச் 2 வந்திருக்குல்ல, அன்றைய தினம் திங்கட்கிழமை காலைல 7:30 ராகு காலம் இருக்கு. காலையில 10:12 யமகண்டம் இருக்கு. சரியான நேரம் வந்து காலைல 9:15 10:15 இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை காலை நேரத்துல பூஜை பண்ண முடியல, நாங்க மாலை நேரத்துல தான் பூஜை பண்ண போறோம் அப்படிங்க தாராளமா மாலை ஒரு 6:30 மணிக்கு மேல எல்லா கடவுளுக்கும் பொதுவா ஒரு பூஜை நீங்க அமைச்சுக்கோங்க. காவிரி மாதிரி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த காவிரி ஓரத்துக்கே போயிட்டு அந்த கரைக்கே போயிட்டு அங்க பூஜை பண்ணுவாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த ஆற்றங்கரை மண்ணை வந்து பிடித்து வைத்து அதை வந்து சிவலிங்கமாவோ இல்ல அம்பாலாவோ வந்து பாவித்து அதுக்கு பூஜைகள் பண்ணுவாங்க. இதெல்லாம் பக்கத்துல ஆறு மாதிரி நீர்நிலை இருக்கக்கூடியவங்க ரொம்ப எளிதா பயன்படுத்திக்கலாம். அப்படி இருந்தா பயன்படுத்திக்கோங்க. கட்டாயம் கோவிலுக்கு போறத விட நீர்நிலைகளுக்கு போயிட்டு பூஜை செய்யறது விசேஷம். அப்படி இருக்க வாய்ப்பு இல்லாதவங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தண்ணீர் வாட்டர் டேப் இருக்குல்ல, அதாவது ஆடிப்பெருக்கு தினத்துக்கு என்ன மாதிரி பூஜைகள் செய்கிறோ அதை வந்து தாராளமா மாசி மகம் அன்னைக்கு வீட்டுல பண்ணலாம். நம்ம முடிவு சொல்லியிருக்கோம், இந்த மாசி மகம் அப்படிங்கிறது தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள். எவ்வளவு பேர் அன்றைய தினம் மாசி மகம் கோவிலுக்கு தெப்ப உற்சவம் பார்க்கறதுக்காகவும் சிவபெருமானை வழிபாடு செய்யறதுக்காகவும் வருவாங்கல்ல. அப்படி வரக்கூடிய நபர்களுக்கு உங்க கையால தாகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பக்தர்களுக்கு தண்ணீர் வாங்கி கொடுக்கலாம். முடிஞ்சா கோவில் வாசல்ல தண்ணீர் பந்தலோ இல்ல மோர் பந்தலோ அமைத்து ரொம்ப அதிக பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. குறைஞ்சது ஒரு 10 பேர் தான் குடியுமா, இல்ல யாராவது வெயில்ல வாட்டி வதைக்கிறாங்க, பேரு சிந்தி உழைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு உங்க கையால தண்ணீரை வாங்கி கொடுக்கறது எக்கச்சக்கமான பாவங்களை விலக்கி நல்லதை ஏற்படுத்தும், பல புண்ணியங்களை கொண்டு வந்து சேர்த்துடும். மாசி மகத்தன்னைக்கு நீர்நிலைகளை போய் குளிக்கிறத கடலாடுதல் நீராடுதல்னு சொல்லி ஒருத்தவங்க அவங்க ஊர் வழக்கப்படி முறைப்படி ஒரு பேர் வைப்பாங்க. நீங்க என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வீட்டுல பூஜை அறையில சுவாமி படத்துக்கு முன்னாடி நீங்க என்ன நேர்த்தி படைக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க குடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் இருக்குல்ல, குடி தண்ணீர், அது ஒரு சின்ன ஒரு கிளாஸ்ல பிடித்து வைத்து அதை குலதெய்வத்துக்கு முன்னாடியோ சிவபெருமான் பாதத்திலே வச்சு பூஜை பண்ணிட்டு தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். எப்படி பார்த்தாலும் இந்த மாசி மகத்துல பண்ணக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைகளும் தனித்தனியான மகத்துவங்களை ஏற்படுத்தும். சிவபெருமான் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, இது மூலியமா உங்க குடும்பம் ஒற்றுமை வந்து அதிகமாகும், செல்வம் செழிக்குமா. அடுத்ததா தண்ணீர் பந்தல் மோர் பந்தல் அமைத்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களால நீங்க இதுவரை செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதலும் நீங்கி ஒரு நல்லது மட்டுமே நடக்கும். அடுத்தவங்க தாகத்துல இருக்கும் போது அந்த தாகத்தை தீர்த்த புண்ணியங்கள் சேரும். இன்னொரு பக்கம் நீர்நிலையில் போயிட்டு நீராடுறது, அப்படி பண்றது மூலியமா உங்களோட பாவங்களை போக்கிக்கிறது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆற்றலை திறமைய நீங்க புதுப்பிச்சுக்க முடியும். மாசி மகத்துக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் செழுமையான நாட்களா மாறும். கடைசியா பித்ருக்கள் வழிபாடு, முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறதோ இல்ல முன்னோர்கள் சார்பா யாராவது வீட்டுக்கு கூப்பிட்டு முதியவர்களை சாப்பாடு போடுறதோ, இது வந்து பித்ரு சாபம் பித்ரு தோஷத்தை நீக்கும். இப்படி ஒரே நாள்ல பலவிதமான மகத்துவங்கள் இந்த மாசி மகத்துக்கு இருக்கு. அப்படிப்பட்ட மாசி மகத்தை மார்ச் 2 வரக்கூடிய திங்கட்கிழமை தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பா திங்கட்கிழமை சோமவாரம் சிவபெருமானுக்கு உகந்தது. சிவபெருமானுக்கு உகந்த சோமவாரத்துல வரக்கூடிய இந்த மாசி மகத்தை வழிபடும் போது இதுவரை செய்திருக்கக்கூடிய பாவங்கள் விலகி, கஷ்டங்கள் விலகி, நல்லது மட்டுமே நடக்கும். பித்ருக்கள் மனசு குளிர்ந்து சந்தோஷப்படும். புண்ணியங்கள் மட்டுமே உங்க குடும்பத்தில் சேரும். அது மூலயமா நீங்க நார்மல் நிலைமையில இருந்தாலும் உங்களோட சந்ததியினர், உங்களோட அடுத்த தலைமுறையினர் எதிர்பார்க்காத மிகப்பெரிய யோகத்தை அதிர்ஷ்டத்தை பெற முடியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.